இலக்கிய சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது இலக்கியா. அந்த கார்த்தி ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான். ஏன் அவனுக்கு சொந்தமா அறிவு இருக்காதா? அந்த அஞ்சலி சொன்னா எல்லாத்தையும் அவன் கேட்டுருவானா? இல்ல. இதுக்கு முன்னாடி அவன நான் தம்பியா பார்க்கறதா இல்ல. சொத்தெல்லாம் அவன்ட்டயே குடுத்துருவோம். அவன் ஏதாவது பண்ணிட்டு போறான். ச்சே! எனக்கு நெனச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு இலக்கியா. அவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது. கௌதம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க கௌதம். கார்த்தி உங்கள மாரி கிடையாது. நீங்க எதா இருந்தாலும் சரி, சொந்தமா யோசிச்சு முடிவு எடுப்பீங்க. ஆனா கார்த்தி அப்படி இல்ல கௌதம். கார்த்திய பொறுத்தவரைக்கும், மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மைன்னு நெனச்சு நம்பிக்கிட்டு அப்படியே புரிஞ்சுக்கிறாரு. அதனால தான் கார்த்திக்கு எதுவுமே புரியல. நாம தான் கௌதம் புரிய வைக்கணும். கார்த்தி சின்ன புள்ள தானே. என்ன இலக்கியா நீ பேசிட்டு இருக்க? கார்த்தி சின்ன குழந்தையா? யாரு அவனா? ஏன் அவன் படிச்சிருக்கான், மத்ததெல்லாம் பேசுறான். போயிட்டு லாயர்ட்ட எங்க அப்பா மென்டலி அஃபெக்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசலாம் முடியுதா அவனால? இல்ல இலக்கியா, நீ தான் நெனச்சிட்டு இருக்க. அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு. அவனுக்கெல்லாம் தெரியும் இலக்கியா. அவனுக்கெல்லாம் நம்ம எதுவும் சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில நான் இல்ல. விட்ரு. இல்ல கௌதம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ உங்களுக்கு மனசு சரியில்ல. அதனால தான் இவ்வளோ கோவப்படுறீங்க. நாம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு இலக்கிய மறைச்சிட்டு கோயிலுக்கு போறாங்க. கோயில்ல எதர்ச்சியா நம்ம அஞ்சலி இலக்கியாவை பார்க்குறாங்க. வாடி வா! நீயும் கோயிலுக்கு வந்திருக்கியா? உன்னை வெறுப்பேத்த தான் நான் கோயிலுக்கே வந்தேன். உன்னை சீக்கிரமே உங்க சொத்தெல்லாம் புடுங்கிட்டு உங்கள இதே கோயில்ல பிச்சை எடுக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். பரவாயில்லையே! அதுக்கு முன்னாடியே நீங்களே இங்க வந்துட்டீங்களா? உங்களுக்கு எதனா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்த்திய போயிட்டு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வாங்க கார்த்தி அப்படின்னு அஞ்சலி அனுப்பிவிட்டுட்டு அஞ்சலி இலக்கியாட்ட வராங்க. இலக்கியா, இங்க எதுக்கு வந்திருக்க? ஓ! சொத்துலாம் நாளைக்கு பறி போயிடும். அதுக்கப்புறம் இந்த கோயில்ல வந்து பிச்சை எடுக்கலாம். எங்க உட்காந்து பிச்சை எடுக்கலாம்னு இடம் பார்க்க வந்தியா? இங்க பாரு இலக்கியா, கவலையே படாத. இந்த கோயில்ல நெறைய இடம் இருக்கு. அது போக இந்த கோயில்ல வாரம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைலாம் கூட்டம் பயங்கரமா வரும். அதனால நீ இங்க வந்து உட்காந்தன்னு வச்சுக்கயேன், நல்ல கலெக்ஷன் பார்க்கலாம் இலக்கியா. போதும் பொண்ணே. ஏய் அஞ்சலி, இங்க பாரு. ஒழுங்கு மரியாதையா போயிடு. தேவையில்லாம என்ட்ட பிரச்சனை பண்றக்காத வந்து. ஆமா, நாங்க வந்து உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். சும்மா போங்க கௌதம். என்ன இப்போ? எங்க சொத்த புடுங்கி வச்சுட்டு, எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி ஆட்டம் போட்டுருக்கீங்க. அந்த சொத்தெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம்னு நெனச்சு நீங்க நெனைக்கிறீங்க. அத எப்படி வாங்க போறோம்னு மட்டும் நீங்க பார்க்க தானே போறீங்க. இங்க பாரு. நீ கார்த்திக்கு தெரியாம கார்த்திய ஏத்தி விட்டு சொத்தெல்லாம் புடுங்கலான்னு ட்ரை பண்ற. அது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது அஞ்சலி. தேவையில்லாம நடு ரோட்ல நிக்க போறது நீதான். போதும் நிப்பாட்டுங்க கௌதம். எங்களுக்கு தெரியும். கார்த்தி என்ன பண்ணா என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதே கார்த்திய வச்சு நான் எப்படி உங்க சொத்தெல்லாம் புடுங்கிட்டு உங்கள இதே கோயில்ல நடுத்துல நிக்க வைக்க போறேன் மட்டும் பாருங்களேன். இலக்கியா, இன்ன ஆட்டம் போட்ட நின்னு இந்த வீட்டுக்கு மருமலா வந்துட்டேன்னு சொல்லி அதுக்காக தான்டி கார்த்திய என் கைக்குள்ள போட்டுக்கிட்டு இதே வீட்டுக்கு நானும் மருமலா வந்தேன். நான் வந்ததோட நோக்கத்த கிட்டத்தட்ட பாதி நிறைவேத்திட்டேன். இப்போ கார்த்தி என்னுடைய கைக்குள்ள இருக்கான். நான் எது சொன்னாலும் கார்த்தி கேட்பான். நீ தான் அவனை ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொன்னா உடனே உன்னையும் பழிவாங்க துடிப்பான். நான் இப்போ நினைச்ச மாதிரி உங்ககிட்ட இருக்க சொத்தெல்லாம் நாங்க புடுங்கிட்டு உங்களை சீக்கிரமே நடுத்துல நிக்க வைப்போம். வைக்காம விடமாட்டான் இந்த அஞ்சலி. புரியுதா? கார்த்தி வந்துட்டு இருக்கான் உடனே அஞ்சலி. கார்த்தி, வாங்க கார்த்தி, வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, உங்க அண்ணன் கௌதம் வந்து தேவையான பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாரு அஞ்சலி, யாருக்கு யார் அண்ணன்? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? முதல்ல வாங்கிட்டு போலாம். துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு எங்க அம்மா அப்பயே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நாம இங்க நிக்க வேணாம், வா போலாம் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்லவும், இலக்கிய உடனே கார்த்தி, இங்க பாரு கார்த்தி, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாம நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காது கார்த்தி. ஃபர்ஸ்ட் உன் சுத்தி என்ன நடக்குதுன்னு முதல்ல யோசிச்சு பாரு கார்த்தி. போதும் நிப்பாட்டுங்க. என்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன, இந்த கார்த்தி ஒரு முட்டா பைய. அவனை ஈஸியா ஏமாத்தி இந்த சொத்தெல்லாம் ஆட்டைய போட்டலான்னு நீங்க உங்க ஹஸ்பண்ட் பிளான் பண்ணீங்க. ஆனா அது நடக்காம போச்சு. நான் முழிச்சுக்கிட்டேன். எப்படியாச்சும் உங்களை பத்தின உண்மை தெரிஞ்சதும் சொத்தை உங்கள்ட்ட இருந்து வாங்கலாம்னு ட்ரை பண்றேன். அதுக்காக நீங்க என்னையவே வந்து பிரச்சனை சிக்க வைக்க ட்ரை பண்றீங்க. அதானே? நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அது கண்டிப்பா நடக்காது. நான் நினைச்ச மாதிரி உங்களுடைய எல்லா துரோகத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டிட்டு இதே சொத்தை நான் கண்டிப்பா அடையாம விட போறதில்ல அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. உடனே நம்ம கௌதம், பாத்தியா இலக்கியா, இதுக்கு தான் சொல்றேன்ல, இவன் சரியான முட்டாள். இவனை நம்பி நாம இவனுக்காக கஷ்டப்படுறதெல்லாம் வேஸ்ட் இலக்கியா. கௌதம், விடுங்க கௌதம். கார்த்தியை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, விடுங்க. ஏன் கௌதம், இப்போ இந்த அஞ்சலி இந்த பேச்சு பேசால, இதே மாதிரி அஞ்சலிய உசைப்பத்தி விட்டா கண்டிப்பா அஞ்சலி தாட்சாயினி எல்லாருமே அவங்களுடைய உண்மையான பிளான் என்னன்னு சொல்லிடுவாங்க. அதை நம்ம ஒரு வீடியோவா எடுத்து கார்த்திட்ட காட்டினா கூட கார்த்தி புரிஞ்சுப்பாருல. அட போய் இலக்கியா, அதுக்கு கூட சொல்லுவான், நீங்க ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க வேணும்னு பிளான் பண்ணி என்ன கெட்டவனாக்க ட்ரை பண்றீங்க, என் மனைவி பத்தி எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு கதை விடுவான் இலக்கியா.
விடு, அவன் எதனா பண்ணிட்டு போறான், நமக்கு எதுக்கு அதை பத்தி. ஐயோ கௌதம், என்ன கௌதம் இப்படி பட்டுப்படாம பேசுனீங்கன்னா என்ன பண்றது சொல்லுங்க. கார்த்தி நம்ம வீட்டு பையன், அவனை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. எனக்காக கடைசியா ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் கௌதம். அதுல மட்டும் கார்த்தி புரிஞ்சுக்கலனா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கேட்குறேன் கௌதம். சரி இலக்கியா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ கார்த்தி வீட்டில் இருக்கான் அப்படின்னு பார்த்து நம்ம அஞ்சலி தாட்சன் 2 பேரும் ஷாப்பிங் கிளம்புறாங்க. இது நம்ம இலக்கியா வாட்ச் பண்ணிட்டு இருந்துட்டு கௌதமை கூட்டிட்டு அதே ஷாப்பிங் மால் போறாங்க. ஸோ கௌதமி இலக்கியாவும் பார்த்து தாட்சாயணி அஞ்சலி, அம்மா அங்கே பார்த்தீங்களா, அங்கே இலக்கியா வந்திருக்கா, வாங்க அவளை கொஞ்சம் வெறுப்பேத்தி விடலான்னு சொல்லி அஞ்சலி வந்து இலக்கியா விருப்பத்தை மாதிரி பேசுறா. உடனே இலக்கியா, இங்கே போற அஞ்சலி, நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தாட்சாயணி தான் கார்த்தியை கடத்தி வச்சிருந்தாங்க, அந்த உண்மை உனக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தும் நீ என்னமோ நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, இந்த சொத்துக்காக தான் நீ கார்த்தியவே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்படி இருக்கும்போது கார்த்திக் என்ன ஆனா உனக்கு என்ன, ஏது ஆனா உனக்கு என்ன தானே இருக்க. நீ என்ன வேணும் பண்ணிட்டு போ, எங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. உன்னால ஒண்ணுமே எங்களை பண்ண முடியாது. ஏ இலக்கியா, என்ன சொன்ன? ஆமா, எங்க அம்மா தான் கார்த்தி கடத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன இப்போ? ஏன் கார்த்தி மட்டும் வெளியே இருந்தா அவனை ஈஸியை ஏமாத்தி சொத்தெல்லாம் நீங்க பிடிங்கலாம் தானே ட்ரை பண்றீங்க. அதுக்காக தான் எங்க அம்மா கார்த்தி கடத்தி வச்சிருந்தாங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு கார்த்தி செத்தா கூட கவலை இல்லை. ஏன்னா எனக்கு தேவை சொத்து தான். அந்த சொத்தை உங்ககிட்ட புடுங்காம விட மாட்டேன். ஆமா, அதுக்காக தான் கார்த்தி நாங்க பகட கையா பயன்படுத்திட்டு இருக்கோம். கார்த்தி மூலியமா இந்த சொத்து எல்லாத்தையும் நான் கார்த்தி பேருக்கு மாத்த போறது இல்ல. இந்த சொத்து நான் எல்லாத்தையுமே என் பேருக்கு தான் மாத்த போறேன். எல்லாத்தையும் மாத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல நான் தான் பெரிய ஆளா இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் நடுத்துல நிற்பீங்க. ஏன் சொல்லப்போனா கார்த்தியே சரி, அந்த கார்த்தியை அடிக்கடி உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவான், ஏன் சப்போர்ட் பண்ணி பேசுவான். அவனால எதையுமே சொந்தமா யோசிச்சு சரியா பண்ண தெரியாது. அவன் என் கூட இருக்கிற வரைக்கும் அவனை ராஜா மாதிரி பார்த்துப்பேன். என்னைக்காச்சும் உண்மை தெரிஞ்சு அவன் என்ன எதிர்த்தான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அவன் அவ்வளவுதான் அப்படின்னு அஞ்சலி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தா பேசுறாங்க. அது எல்லாத்தையும் கௌதம் வீடியோ எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புறது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் இந்த வீடியோவை அனுப்புறாரு. நம்ம கௌதம், என்னது கௌதம் வீடியோ அமைச்சிருக்கான், என்னவா இருக்கும், சே அதெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இருந்தாலும் டெலிட் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்துலாம்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்த உடனே செம்ம அதிர்ச்சி. ஏன்னா அந்த வீடியோல அஞ்சலி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து பேசுனதை பார்த்து நம்ம கார்த்திக்கு அப்பதான் எல்லாம் புரியுது. அப்போ அஞ்சலிக்கு உண்மையாவே என் மேல பாசம் இல்லையா, அந்த சொத்து மேலதான் அக்கறையா அவளுக்கு, சொத்துக்காக தான் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்காளா. இது தெரியாம நான் அண்ணனையும் அண்ணையையும் வாய்க்கு வந்து பேசிட்டேனே. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியாம நான் இத்தனை நாள் முட்டாள்தனமா இருந்திருக்கானே. ஐயோ என்னை மன்னிச்சுங்கண்ணே, என்னை மன்னிச்சுங்கண்ணே. அடியே அஞ்சலி, அப்போ எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு என்ன நல்லாவே முட்டாளாக்கிட்டால. உன்னை போய் நம்பினதுக்கு நீ எனக்கு சரியான பானை கத்து கொடுத்துட்ட. இதுக்கு மேலே நான் முட்டாளா இருக்க விரும்பல. நான் இப்பயே கிளம்பி போறேன். நான் பண்ண தப்புக்கும் பாவத்துக்கும் எங்க அண்ணன் அண்ணி அம்மான்னு 3 பேர்ட்டையும் கால் வந்து மன்னிப்பு கேட்கிறேன். அதுக்கப்புறம் ஒண்ணு நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு கார்த்தி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நேரா ஓடி வந்து கௌதம் இலக்கிய ஜானகின்னு 3 பேர்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு நம்ம கார்த்தி. ஸோ கார்த்தி திருந்தி இலக்கிய பக்கம் வந்துட்டாரு. இப்போ கார்த்தி அஞ்சலிய என்ன பண்ண போறாங்க, அஞ்சலி கூட இருக்கிற அந்த தாட்சாயணி SSK இவங்களுடைய நிலைமை இனிமே என்னத்துக்கு ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.